ஹாய், டாக்டர் பி சிவப்பிரகாசம், பேராசிரியர் ஓய்வு. இன்றைக்கு பருவநிலை மாற்றமும் கொரோனாவும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றேன். பருவநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள வானிலையின் பொதுவான தன்மை. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வானிலை பொதுவாக எப்படி இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதுதான் பருவநிலை என்று கூறலாம். உதாரணமாக, ஊட்டியும் கொடைக்கானலும் குளிராக இருக்கும். சென்னை, விழுப்புரம், வேலூர் வெப்பமாக இருக்கும். பருவநிலையில் தற்பொழுது மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த மாற்றத்தால் உலகில் பல இடங்களில் இருக்கும் 11,000 விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்ந்து நீடித்தால் பல ஆபத்துக்கள் உலக மக்களுக்கு ஏற்பட வரலாம் என்றும் கணித்துள்ளார்கள். பருவநிலை மாற்றம் பூமி வெப்பமாதலால் ஏற்படுகிறது. பூமி வெப்பமாவதற்கு காரணம் மனிதர்களின் தகாத செயல்களால் தான் என்பதை அறிஞர்களின் மறுக்க முடியாத உண்மையாகும். வெப்பமயமாதலை குறைக்க வேண்டும் என கென்யாவில் நடைபெற்ற முதல் உலக நாடுகளின் அறிஞர்களின் ஒட்டுமொத்த கருத்தாகும். கடந்த 100 ஆண்டுகளில் பூமியின் சராசரி வெப்பநிலை 0.8 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது. அதன் பின்பு நடந்த பாரிஸ் ஒப்பந்தப்படி பல மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் என்பதை அறிஞர்களின் எதிர்பார்ப்பாகும். எனவே பூமியில் வெப்பம் அதிகரிப்பதால் பருவநிலை, தட்பவெப்பநிலை, இயற்கை சீற்றம் நிகழ்வுகள் போன்றவைகளும் ஏற்படும். பூமி வெப்பமயமாவதற்கு 2 முக்கிய காரணங்களை கூறலாம். ஒன்று பசுங்குடில் வாயுக்கள், மற்றொன்று புதைப்படிவம் எரிபொருட்கள். பசுங்குடில் வாயுக்கள், அதாவது ஆங்கிலத்தில் கிரீன் ஹவுஸ் கேசஸ், பூமியின் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் ஒரு போர்வை போல் சேகரமாகி இருக்கும். நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு உள்ளிட்ட வாயுக்கள் சூரிய வெப்பத்தை பூமிக்குள் அனுமதிக்கின்றன. ஆனால் பூமியின் மேற்பரப்பில் இருந்து எதிரொலிக்கப்படும் வெப்பத்தை, அதாவது அகச்சிவப்பு கதிர்களை விண்வெளிக்கு அனுமதிக்காமல் தடுத்து பூமிக்கே திரும்ப அனுப்புகின்றன. இதனால் பூமி கூடுதல் வெப்பமடைகின்றது. தொழிற்புரட்சிக்கு பின் பசுங்குடில் வாயுக்களின் வெளியீடு எல்லை கடந்த அதிகரித்து விட்டதால் அவற்றின் அடர்த்தி அதிகரித்து அதிக வெப்பத்தை பிடித்து வைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டன. இதனால் பருவநிலை மாற்றம் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. புதை வடிவ எரிபொருட்கள், அதாவது ஃபோசில் ஃபியூயல்ஸ், நிலத்தில் இருந்த தாவரங்கள், கடலில் இருந்த உயிரினங்கள் நிலத்திற்கு அடியில் புதைந்து கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு மக்கும் பொழுது கார்பனை மூலப்பொருட்களாக கொண்ட நிலக்கரி, கச்சா எண்ணெய், எரிவாயு ஆகியவை உருவாகின்றன. இவற்றை பயன்படுத்துவதால் பசுங்குடில் வாயுக்கள் அதிக அளவில் வெளியிடப்படுகின்றன. இதுவும் பருவநிலை மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். பூமி வெப்பமாதலை எவ்வாறு அறிந்து கொள்வது? புவியில் பனிக்கட்டியின் அமைப்பு உருகி கீழிறங்குவதால் கடல் மட்டம் அதிகரித்தல், ஆர்டிக் பகுதியில் புதரின் அதிகரிப்பு, சூரியனிலிருந்து புவிக்கு வரும் வெப்பத்தினை திருப்பி அனுப்பும் தன்மை குறைதல், அதாவது பூமியிலிருந்து சூரிய வெப்பத்தை நிலாவிற்கு பிரதிபலிக்கும் தன்மை குறைதல், காற்றின் திசை மாறுபாடு போன்றவற்றின் மூலம் பூமி வெப்பமடைந்துள்ளது என்பதனை அறிந்து கொள்ளலாம். பூமி வெப்பமயமாதலால் ஏற்படும் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? சூறாவளி, வெள்ளம், பலத்த புயல் காற்று, வறட்சி, பசி மற்றும் நோய் பிறப்பு, மழைக்கால மாறுபாடு, ஏரி குளங்களின் நீரின் அளவு குறைதல், பவளப்பாறையின் சேதம் ஆகியவை நமக்கு ஏற்படும் தாக்கமாக இருக்கும். வெப்பமயமாதல் குறித்து ஆய்வில் ஈடுபட்டிருக்கும் உலகின் தலை சிறந்த பருவநிலை ஆய்வாளர்களிடமிருந்து வந்துள்ள எச்சரிக்கை, இப்போது செயலாற்றுங்கள் அல்லது மோசமான பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள் என்பதாகும். பருவநிலை மாற்றம் குறித்து டிசம்பர் 12, 2015 தேதியில் நடந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் உள்ளபடி புவி வெப்பம் அதிகரிப்பை 1.5 டிகிரி செல்சியஸ் அளவை விட குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அதனை நோக்கி அனைத்து நாடுகளும் பயணிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு எதிராக புவி வெப்பம் அதிகரிப்பு 3 டிகிரி செல்சியஸ் அளவை நோக்கி செல்வதாக கூறுகிறார்கள். 3 ஆண்டு ஆய்வுக்கு பின் பருவமழை மாற்றத்திற்கான அரசாங்கங்களிடையேயான குழுவின் விஞ்ஞானிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளிடையேயான பேச்சுவார்த்தை தென்கொரியாவில் நடந்தது. அதில் புவியின் வெப்பநிலை 1.5 செல்சியஸுக்கு அதிகமானால்
கடுமையான வறட்சி, காட்டுத்தீ, வெள்ளம் ஏற்படும் லட்சக்கணக்கானவர்கள் பஞ்சத்தில் சாக நேரிடலாம் என்றும் கூறியுள்ளார்கள். இத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கோடிட்டு காட்டியுள்ளார்கள். சாமானியர்கள் மற்றும் நுகர்வோர்கள் தான் உலகம் வெப்பமயமாவதை தடுப்பதில் முக்கிய பங்கு வைக்கப் போகிறார்கள் என்கிறார்கள். அரவமா ரவி இவர்தான் பருவநிலை மாற்றத்திற்கான குழு அறிக்கையை தயாரித்தவர்களில் முதன்மையானவர். இவரின் கூற்றுப்படி தினசரி வாழ்க்கையில் நம்மால் முடிந்தளவு நடந்து செல்ல வேண்டும், மிதிவண்டியில் செல்லலாம், கூடுமானவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். இவைகள் உடல்நலத்திற்கும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் நல்லது என்கிறார். இக்குழுவின் மற்றொரு முக்கியமான நபரான டெப்ரா, நகரங்களில் நம் போக்குவரத்தை நாம் தான் முடிவு செய்ய முடியும். நமது பொது போக்குவரத்தை உறுதி செய்யும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுபோல மின்சார வாகனங்களை பயன்படுத்தலாம். விமானங்களில் செல்வதை தவிர்த்து மின்சாரத்தின் மூலம் இயங்கும் தொடர் வண்டிகளை, அதாவது ட்ரெயின் பயன்படுத்தலாம் என கூறுகிறார். முடிந்தால் வணிக பயணத்தை ரத்து செய்துவிட்டு காணொளி காட்சி மூலமாக கூட்டத்தை நடத்தலாம். சூரிய சக்தியை பயன்படுத்தலாம். தண்ணீர் சூடேற்றும் சாதனம் முதல் மொபைல் சார்ஜர் வரை சூரிய ஆற்றலை பயன்படுத்தலாம். மாமிசம் உண்பதை குறைத்து அதற்கு ஈடாக காய்கறி பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், அந்தந்த பகுதியில் எது விளைகின்றதோ அதனை உண்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். எனவே நமது நுகர்வை குறைத்துக் கொள்வது மற்றும் பொருட்களை தூக்கெறியாமல் கூடுமானவரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். ரீசைக்கிள், ரீயூஸ், ரிடியூஸ் இவைகள் என்பதாகும். இவைகள் அனைத்தும் தண்ணீர் பயன்பாட்டிற்கும் பொருந்தும். நமது குழந்தைகளுக்கு மேற்கூறியவற்றை கற்பிக்க வேண்டும். நாளைய தலைமுறைக்கு இந்த புவி மிச்சம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இதனை செய்ய வேண்டும் என கூறுகிறார். பருவநிலை மாற்றத்திற்கு அடிப்படை காரணங்கள் புவி வெப்பமாவதை தடுக்க உலகத் தலைவர்கள் நீண்ட காலமாக வாய்த்து வருகின்றார்கள். புவி வெப்பமாவதை தடுக்கும் நோக்குடன் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் சிறப்பு திட்டத்தை அறிவித்தார். இத்திட்டத்தின்படி அனைத்து மாகாணங்களும் தங்களின் தனிப்பட்ட மின்சக்தி நுகர்வு அடிப்படையில் கார்பன் வெளியிடுவதை தடுக்கும் தர விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் எரிசக்தி திறன் மேம்பாடு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை உடனடியாக அமல்படுத்தும் மாகாணங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் நிதி உதவி அளிக்க திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. வரும் 2030க்குள் அமெரிக்கா மின் உற்பத்தி ஆலைகளிலிருந்து கார்பன் வெளியேற்றம் 32% குறைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் 87 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு மாசை புவி மண்டலத்தில் கலக்காமல் தடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வது 16.6 கோடி கார்களை சாலையிலிருந்து அகற்றுவதற்கு சமம் என்று கூறுகின்றார். புவி வெப்பமாதலை தடுக்க பாரிஸில் நடக்கும் கூட்டத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்பதையும் கூறினார். இதில் இந்தியாவும் சீனாவும் பங்கேற்கும் என நம்புகிறேன் என்றார். பாரிஸ் ஒப்பந்தம் என்றால் என்ன? பாரிஸ் ஒப்பந்தம் என்பது பருவநிலை மாற்றம் தொடர்பான சட்டப்பூர்வமான சர்வதேச ஒப்பந்தமாகும். இது டிசம்பர் 12, 2015 அன்று பாரிஸில் 196 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவம்பர் 4, 2016 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தில் அப்போதைய அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒபாமா கையொப்பமிட்டுள்ளார். புவி வெப்பமாதலை 2 டிகிரிக்கும் குறைவாக 1.5 டிகிரி செல்சியஸ்களாக கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். காலநிலை மாற்றத்தின் அபாயங்களையும் தாக்கங்களையும் கணிசமாக குறைக்கும் என்பதை அங்கீகரிக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஒவ்வொரு நாடும் புவி வெப்பமாதலை தணிக்க எடுக்கும் பங்களிப்பை தீர்மானிக்கவும் திட்டமிடவும் தவறாமல் அறிக்கையிடவும் வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட உமிழ் இலக்கை நிர்ணயிக்க எந்த ஒரு பொறிமுறையும் ஒரு நாட்டை கட்டுப்படுத்தாது. ஆனால் ஒவ்வொரு இலக்கும் முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும். இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விலகிக் கொள்வதாக தெரிவித்தார்.
காரணம் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை குறைத்துவிடும் என்றும் அமெரிக்காவிற்கு இது லாபகரமாக இருக்காது என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவை பாதுகாப்பதே எனது கடமை என்றும் கூறியுள்ளார். அமெரிக்கா அதன் வியாபாரம், தொழில்கள், அதன் மக்கள், அதன் வரி செலுத்துவோர் ஆகியோர்களுக்கு நியாயமான வகையில் இருக்க விரும்புகிறது என தனது பதவிக்காலம் முடிந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நாள் பின்பாக தெரிவிக்கப்பட்டது. உலகிலேயே அதிக மாசுக்களை வெளியிடும் இரண்டாவது மிகப்பெரிய நாட்டின் அதிபர் கூறியது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாரிஸ் உடன்படிக்கையை முற்றிலும் புதிய உடன்படிக்கையாக மாற்றி மறுபடியும் இணைந்து கொள்ள பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் பெரும் நிதி தீமைக்கு தள்ளிவிட்டு பிற நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உள்ளது என்பதையும் கூறியுள்ளார். சுய விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்ட பெரும் பொருளாதார காயம் என குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மட்டும் சலுகை வழங்குவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதை குறிப்பிடும் பொழுது 2020ஆம் ஆண்டுக்குள் இந்தியா தனது நிலக்கரி உற்பத்தியை இரட்டிப்பாக அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அனைத்து பங்கேற்கும் நாடுகளுக்கும் சமமான முறையில் ஒப்பந்தம் இயங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் விலகலை அமெரிக்காவின் எதிர்க்கட்சியும் அறிஞர்களும் இதை எதிர்த்து பேசினர். எனவே தேர்தல் முடிந்த பின்னர் 2020ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா மீண்டும் சம்மதித்து பாரிஸ் ஒப்பந்தத்திற்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனவரி 20, 2021 கையொப்பமிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த சம்மதம் பிப்ரவரி 19, 2021 தான் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவின் நிலை என்ன என்பதை பார்க்கலாம். பருவநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் இந்தியாவின் உறுதியை வெளிப்படுத்தும் மற்றொரு முடிவாக பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்காக அமைச்சகங்களுக்கிடையேயான உயர்மட்ட குழுவை அரசு அமைத்தது. அதில் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகத்தின் செயலாளர் தலைவராக இருப்பார். பருவநிலை மாற்றம் தொடர்பான விஷயங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை உருவாக்கி தேசிய அளவில் முடிவெடுக்கப்பட்டுள்ள பங்களிப்பு உட்பட பாரிஸ் ஒப்பந்தத்தின் எதிர்பார்ப்புகளை சரியான நேரத்தில் இந்தியாவை பூர்த்தி செய்ய வைப்பதே இந்த குழுவின் நோக்கமாகும். 14 அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் இந்த உயர்மட்ட குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். தேசிய அளவில் முடிவெடுக்கப்பட்டுள்ள பங்களிப்புகளையும் பாரிஸ் ஒப்பந்தத்தின் தேவைகளை நிறைவேற்ற எடுக்கப்படும் நடவடிக்கைகளையும் அவ்வப்பொழுது கண்காணித்து ஆய்வு செய்ய இந்த குழு வழிகாட்டும். பாரிஸ் ஒப்பந்தத்தின் 6வது அம்சத்தின்படி இந்திய கரியமில வாயு வெளியேற்றத்தை ஊக்குவிக்கும் பொருட்களின் சந்தைகளின் தேசிய ஒழுங்குமுறையாளராகவும் இருக்கும். தற்பொழுது சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ஈரான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் உமிழ்களை அதிகரித்து வருகின்ற போதிலும் இந்தியா மற்றும் இந்தோனேசியா நாடுகளின் தனிநபர் உமிழ்மை ஒப்பீட்டால் குறைவாக கொண்டுள்ளன. இன்றைய சூழ்நிலையில் மனித நடவடிக்கை சுற்றுச்சூழல் பிரச்சினைகளின் பரந்த அடுக்குகளை தூண்டியுள்ளது. இது இப்போது இயற்கை மற்றும் மனித அமைப்படியின் தொடர்ச்சியான திறனை அச்சுறுத்துகிறது. புவி வெப்பமடைதல், நீர் பற்றாக்குறை, மாசு கட்டுப்பாடற்றிருப்பது, பல்லுயிர் இழப்பு ஆகியவற்றின் முக்கியமானதாக கருதப்படுவது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்ப்பதாகும். இந்திய காற்றாலை சங்கத்தின் தலைவர் திரு கஸ்தூரி ரங்கன் கூறியது புவி வெப்பமாதலின் ஒரு பகுதியாக காற்றாலை சீசன் மாறுகிறது என்பதாகும். தமிழ்நாட்டில் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை காற்றாலை சீசன் என்பதால் அந்த மாதங்களில் தினமும் 3000 மெகாவாட்டிற்கு மேல் காற்றாலை மின்சாரம் கிடைக்கும். இதனால் கோடை கால மின் தேவையை மின்வாரியம் சிரமமின்றி பூர்த்தி செய்யும். நிலக்கரி உள்ளிட்ட எரிபொருட்களை மிச்சப்படுத்த அனல் மின் உற்பத்தியும் வெகுவாக குறைக்கப்படுவதுடன் அவற்றின் ஆண்டு பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படும். இந்நிலையில் காற்றாலைகளில் இருந்து சமீபத்தில் அதிக மின்சாரம் கிடைக்க துவங்கியது. இருப்பினும் கடந்த ஆண்டு மன்னர் வளைகுடா தீவுகள் ஆண்டுக்கு அரை அடி கடலுக்குள் சென்று விடுகின்றது. ஆண்டுக்கு அரை அடி
நிலப்பரப்பு மாயமாகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து கன்னியாகுமரி வரை 1500 சதுர மீட்டருக்கு மன்னார் வளைகுடா பரவியுள்ளது. மண்டபத்திலிருந்து தூத்துக்குடி வரை உள்ள 21 தீவுகள் உள்ளன. பருவகால மாற்றத்தால் 2011 தூத்துக்குடியில் விலங்கு சல்லி தீவு 095 ஹெக்டார், கீழக்கரையில் பூவரசன்பட்டி தீவு 0.225 ஹெக்டார் கடலுக்குள் மூழ்கின. இதேபோல் மற்ற தீவுகளிலும் ஆண்டுதோறும் 2 அங்குலம் முதல் அரை அடி பரப்பு வரை மூழ்குகின்றன. இது குறித்து வனத்துறையினர் கூறியதாவது: 2004 சுனாமிக்கு பின் கடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. புவியில் வெப்பநிலை அதிகரிப்பதால் அண்டார்டிகா பனிமலை உருகி கடலின் நீர்மட்டம் உயர்கிறது. இதனால் தீவுகள் மூழ்கி வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் கடல் நீர்மட்டம் 0.8 மில்லிமீட்டர் உயர்கிறது. மீண்டும் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தீவுகளை காக்க முடியும் என்றனர். இந்நிகழ்வு தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் உள்ள நகரங்களான சென்னை, கடலூர், தூத்துக்குடி, திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் வாழும் மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. இதனால்தான் கடலோர பகுதியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை புதிய குடியிருப்புகளை மத்திய அரசு அனுமதிப்பது இல்லை. இன்றைய தினம் சீனாவில் நிலை என்ன என்பதை பார்ப்போம். மனித நடவடிக்கைகளில் இருந்து கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம் பருவநிலை மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாக உள்ளது. இந்த உமிழ்களில் பெரும்பாலானவை சீனாவிலிருந்து வந்தன. இது 2004ஆம் ஆண்டு முதல் உலகின் மிகப்பெரிய கார்பன் தடம் மற்றும் 2018இல் உலகளாவிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தில் 28.5% காரணமாக இருந்தது. உலகின் மிகப்பெரிய பசுமை இல்ல வாயுக்களை வெளியேற்றும் நாடாக சீனா இருப்பதால் சர்வதேச நாடுகளின் பரவலான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. பெய்ஜிங் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கும் பொழுது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கான உள்நாட்டு அழுத்தத்தையும் எதிர்கொள்கிறது. பாரிஸ் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உமிழ்வு தீவிரத்தை 60 முதல் 65% குறைப்பதாக உறுதி அளித்துள்ளது. உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை வெளியேற்றும் 20 நாடுகளில் 2018ஆம் ஆண்டின் நிலவரப்படி சைனா 10.06 GT பெற்று முதன்மை ஸ்தானத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா 5.41 GT பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியா 2.65 GT பெற்று 3ஆம் இடத்திலும், ரஷ்யா 1.71 GT பெற்று 4ஆம் இடத்திலும் உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் சீனா சந்தித்து கொண்டிருக்கும் முக்கியமான பிரச்சனை என்னவெனில், இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருவதுதான். மக்கள் தொகை கடுமையாக உயர்ந்ததை அடுத்து 1980ஆம் ஆண்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை அந்நாட்டு அரசு வலியுறுத்தியது. மக்கள் தொகை உயர்வு கட்டுக்குள் வந்ததை அடுத்து 2015 முதல் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் சீனாவின் மக்கள் தொகை புள்ளிவிவரங்களை வெளியிட்டது. இதில் உழைக்கும் வயதை சார்ந்த 15லிருந்து 59 வயது வரையிலானவர்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 70%லிருந்து 63% குறைந்துள்ளது. 65 வயதுக்கு மேற்பட்டோர் எண்ணிக்கை 9%லிருந்து 14% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு குழந்தை பிறப்பின் விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 1/5 குறைந்துள்ளது என்பதால் சீனாவின் குழந்தை பிறப்பு விகிதம் தற்பொழுது கடுமையாக சரிந்துள்ளது. இது அந்நாட்டு அரசை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ கூட்டம் 31/5/2021 நடந்துள்ளது. இதில் இளம் வயதினர் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய நிலையில் நாடு உள்ளதால் சீன தம்பதியர் 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கவிருப்பதாக தெரிகிறது. இதனால் சீனாவில் மக்கள் தொகை கொள்கை நாம் இருவர் நமக்கு மூவர் என்பதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மனித நேயமற்ற அண்டை நாடான சீனா தற்பொழுது இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும்
முதியவர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் முயல்கிறது என்று கருதலாம். கொரோனாவினால் இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து பார்த்தோமானால் மிகவும் குறைவுதான். ஆனால் இதன் பெயரில் இறந்த முதியவர்கள் மற்றும் இணைநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது கண்டு முதியவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் எண்ணத்துடன் செயல்படுகிறது என்று கூட கருதலாம். சீனாவிற்கு இன்றைக்கு தேவை உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்று கருதுவதாகவும், கடந்த 2019ஆம் ஆண்டு மே மாதம் சைனாவிற்கு நான் சென்றிருந்த பொழுது முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து சைனாவின் தலைநகரான பீஜிங்கில் உள்ள பார்க்குகளில் அவர்கள் சூதாட்டம் ஆடிக்கொண்டிருந்ததை காண முடிந்தது. சீனாவில் புகைப்பிடிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அவர்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கியுள்ளதை பார்க்க முடிந்தது. எனவே சீன அரசுக்கு தற்பொழுது தேவை இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்க வேண்டும் என்பதுதான். இதற்காக செயற்கையாக மனிதர்களை உற்பத்தி செய்து படைவீரர்களாக மாற்றுவதற்கும் தயாராக உள்ளனர் என்ற உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளனர். ஏனெனில் சீனாவில் உள்ள இளைஞர்களின் கலாச்சாரம் மாறியுள்ளதே இதற்கு காரணமாகும். பெரும்பாலான இளைஞர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கியிருப்பதாலும் அவர்களின் விருப்பப்படி நடந்து கொள்ள சீன அரசு தடை விதிப்பதாலும் பிற்காலங்களில் சீன அரசு எதிர்பார்க்கும் அளவிற்கு ஜனத்தொகை பெருக்கம் இருக்காது. 2 குழந்தைகளுக்கு மேல் இருப்பவர்களை சீன அரசு தத்தெடுத்து படைவீரர்களாக மாற்றீடு செய்வதுதான் அவர்களது நோக்கமாகவும் இருக்கும். சீனாவில் உள்ள இளைஞர்களுக்கு ஜனநாயக கொள்கை பிடித்திருப்பதால் சுதந்திரமாக இருக்க விரும்பும் மக்களை சீன அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர எண்ணுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு ஹாங்காங்கில் தற்பொழுது காணப்படும் நிகழ்வுதான். தற்பொழுது சீனாவும் அமெரிக்காவும் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதில் மற்ற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற உறுதி பூண்டுள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் சைனாவில் உள்ள 1058 அனல் மின் நிலையங்கள் நிலக்கரியை பயன்படுத்துவதன் மூலம் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளில் இது 50% இவைகள் அனைத்தும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான மூலப்பொருட்களான சிமெண்ட், ஸ்டீல், கம்பிகளை உற்பத்தி செய்வதற்காக அதிகப்படியான அனல் மின் நிலையங்களும் தேவைப்படுகிறது என கூறுகின்றனர். இதன் விளைவு உலகத்திலேயே அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யும் நாடாக சீனா விளங்குகிறது. தற்பொழுது சீனாவின் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் பாரிஸ் ஒப்பந்தத்தை பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளார். சைனா 2030ஆம் ஆண்டிற்குள் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை 65% 2005ஆம் ஆண்டிலிருந்து குறைக்கவும் அதற்கு பதிலாக காற்றாலை மற்றும் சோலார் மின்சாரத்தை பயன்படுத்த உறுதிமொழி எடுத்துள்ளது. பருவநிலை மாற்றத்திற்கும் கொரோனாவிற்கும் என்ன தொடர்புள்ளது? பருவநிலை மாற்றம் ஏன் ஏற்படுகிறது? பருவநிலை மாற்றம் பூமி வெப்பமாவதால் ஏற்படுகிறது. பூமி வெப்பமானால் பூமியில் ஏற்படுகின்ற மாசு கட்டுப்பாடற்று இருப்பதனால் ஆகும். மாசு கட்டுப்பாடு இல்லாத நிலையில் மனிதனால் தனது அறிவாற்றலை பயன்படுத்தி செயற்கையாக உற்பத்தி செய்கின்ற மாசு மனிதனின் அழிவிற்கு காரணமாகின்றது என்பதற்கு கொரோனா ஒரு எடுத்துக்காட்டு. அறிஞர்களின் எச்சரிக்கைக்கு எடுத்துக்காட்டாக கொரோனா வடிவத்தில் மனிதர்களுக்கு தொற்று நோயாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பூமி வெப்பமயமாவதை கட்டுப்படுத்தவில்லை எனில் கொரோனாவிற்கும் மோசமான தொற்று நோயை மனிதர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என பருவநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர். தற்பொழுது பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் வல்லரசு நாடுகளின் ஒற்றுமையின்மை பூமிக்கு பல வழிகளில் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பூமி வெப்பமயமாவதை குறைக்க வேண்டிய இத்தருணத்தில் COVID-19 என்ற தொற்று நோய்க்கு உலகளவில் பல கோடி மக்கள் சிரமத்திற்குள்ளாகியிருப்பது வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, சைனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு உலக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். கொரோனா ஒரு தொற்று நோய் என்பதால் இதை கட்டுப்படுத்த ஊரடங்கு ஒன்றுதான் சிறந்த வழி என்பதையும் வல்லரசு நாடுகள் சிந்தித்து அதை நிறைவேற்ற பல வழிகளை கையாண்டுள்ளது. மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றப்படும் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வழிவகுத்து இயற்கைக்கு எதிரான சில செயல்களிலிருந்து மக்களை ஊரடங்கினால் விடுபட செய்துள்ளது.
பாராட்டுக்குரியது. ஏனெனில் கொரோனா நோய் தொற்று மக்களிடையே அதிகம் பரவாமல் இருக்க ஊரடங்கு என்பது ஒரு வழியாக இருப்பதுடன், மாசு நிறைந்த இவ்வுலகில் மாசற்ற காற்றை மக்கள் சுவாசம் செய்ய வழிவகுத்துள்ளது என்றே கூறலாம். பல கோடி வாகனங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளில் மூலமாகவும் வெளியிடுகின்ற கரியமில வாயுவை குறைக்க ஊரடங்கு மிகவும் உதவியுள்ளது. இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இத்தருணத்தில் பூமியின் மாசு கட்டுப்பாட்டிற்கும் ஊரடங்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றே கூறலாம். இதனால் இயற்கையாக பெய்கின்ற மழையும் வெயிலின் தாக்கமும் தற்பொழுது மலைப்பிரதேசங்களையும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் வாழும் மக்களையும் சந்தோஷத்திற்குள்ளாகியுள்ளது என்று கூறலாம். காற்றாலையினால் கிடைக்கின்ற மின்சாரம் தற்பொழுது கிடைக்க துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றினால் தற்பொழுது பெய்கின்ற மழை பொழிவு மக்களுக்கு, குறிப்பாக மலைப்பிரதேசங்களில் வாழ்பவர்களுக்கு நல்ல பயனளிக்கும் என்றே கருதலாம். குறிப்பிட்ட காலத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வாய்ப்புள்ளது. தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டிற்கு வழிவகை செய்யவில்லை எனில் கொரோனாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் சிரமமானதாக இருக்கும். ஏனெனில் கொரோனா தொற்று நோய் மாசு நிறைந்த காற்றை மக்கள் சுவாசிப்பதன் விளைவுதான் என்பதாகும். எனவே பஞ்சபூதங்களுக்கும் பூமியில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித குலம் தனது அறிவாற்றலை பயன்படுத்தி தீங்கு பல செய்து கொண்டிருப்பதால் அம்மனித குலத்தின் ஐம்புலன்களில் ஒன்றான மூக்கிற்கு சோதனை களமாக இருக்கின்றது. இதனால் சுவாசம் செய்வது தடைபெற்று கொரோனா என்ற தொற்று நோயின் மூலம் பல சிக்கல்களுக்கு உறுதுணையாக உள்ளது. இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு உலகத்தில் உள்ள வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, சைனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் கொரோனா என்ற பெயரில் பருவமழை மாற்றத்தை சரி செய்வதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிதான் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாடற்று இருப்பதால் பூமி வெப்பமயமாகி அதன் மூலம் பருவமழை மாற்றம் ஏற்படுகின்றது. பல வருடங்களாக அனைத்து நாடுகளும் பருவநிலை மாற்றத்திற்கு தீர்வான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் பொருளாதார ரீதியில் வளர்ந்துள்ள நாடுகள் மிகவும் பின்தங்கியுள்ள நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விருப்பமில்லாமல் தனது பதவிக்காலம் முடியும் தருவாயில் விலகிக் கொண்டுள்ளார். இருப்பினும் இந்தியா மற்றும் சைனாவுடன் சேர்ந்து ஊரடங்கு என்ற புதிய யுக்தியை மாசு கட்டுப்பாட்டிற்கு மறைமுகமாக அறிமுகப்படுத்தியுள்ளது வரவேற்கத்தக்கதாகும். அதன் விளைவுதான் உலக நாடுகளில் இன்றைக்கு ஊரடங்கு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் ஓரளவிற்கு மாசு கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்தலாம் என்ற எண்ணம்தான் இதற்கு காரணமாகும். இதைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளதற்கு காரணமாக கூறும் பொழுது பருவநிலை விஞ்ஞானிகளுக்கு அரசியல் திட்டம் இருக்கிறது என்று கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள் அமெரிக்கா மற்றும் சைனாவிற்கு சென்று வந்தார்கள். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் சைனாவின் அதிபரும் இந்தியாவிற்கு வந்து சென்றனர். மாசு கட்டுப்பாட்டில் சைனா ஓரளவுக்கு பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாக உள்ளது என்பதை 2019ஆம் ஆண்டு மே மாதம் நான் சைனாவிற்கு சென்றிருந்த பொழுது என்னால் காண முடிந்தது. குறிப்பாக சங்காய் மற்றும் பீஜிங் நகரங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தாமல் மின்சாரத்தை பயன்படுத்தி பேருந்துகளையும் 2 சக்கர வாகனங்களையும் மக்கள் இயக்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. சுத்தமான சாலைகளையும் பார்க்க முடிந்தது. இந்தியாவின் பிரதமர் சைனாவிற்கு சென்று வந்த பின்னர்தான் இந்தியாவிலும் 2 சக்கர வாகனங்களுக்கு மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். எனவே மாசு கட்டுப்பாட்டிற்கு மக்களை தயார்படுத்தினால் இயற்கையான சூழ்நிலையில் மக்களை கொரோனா போன்ற தொற்று வருங்காலங்களில் மனிதர்கள் பூமியில் இயற்கையான நிலைமையை மாற்றுவதற்கு முயற்சிக்காமல் தங்களது குடும்ப அங்கத்தினர்களின் வாழ்க்கை முறையை மாற்றி இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் கொரோனாவையும் காட்டிலும் மிகவும் மோசமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும்.
மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடந்த போரில் இயற்கை வெற்றி பெற்றுள்ளது என்றே கூறலாம். கொரோனா என்ற தொற்று நோய் உலக அளவில் பல உயிர்களை பழிவாங்கியிருந்தாலும் இத்தொற்று நோயிலிருந்து விடுபட அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஊரடங்காகும். இதன் மூலம் மனிதர்களின் தொற்று பரவாமல் இருக்க செய்துள்ள ஒரு செயலாக மட்டுமில்லாது மாசு கட்டுப்பாட்டிற்கான ஒரு வழிமுறையாகவும் கருதலாம். கொரோனாவின் பாதிப்பு அதிகமிருந்தாலும் ஊரடங்கு மூலம் பருவகால மாற்றத்திலிருந்து விடுபட்டு இயற்கையாக இருக்கின்ற காலநிலையை திரும்பவும் தற்பொழுது பார்க்க முடிகிறது. உதாரணமாக தென்மேற்கு பருவமழை சாதாரணமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும். அது இந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி இயற்கையாக பெய்கின்ற மழை தற்பொழுது பெய்து காலநிலை முற்காலத்தில் இருந்தது போல தற்பொழுது தமிழ்நாட்டில் குறிப்பாக தேனி மாவட்டத்திலும் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்திலும் காண முடிகிறது. எனவே கொரோனா என்ற தொற்று நோய் மூலம் பல உயிர்களை பலி கொடுத்திருந்தாலும் இயற்கையின் தன்மையை திரும்ப பெற்று பருவகால மாற்றத்திலிருந்து விடுபட்டுள்ளோம் என்றே கூறலாம்.